إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. சுவனம் நுழையாத பாவிகள் என தலைப்பிட்டு நபி அவர்கள் கூறியதாக சுனன் அன்-நசாயிலே 5688வது இலக்கத்தில் இருப்பதாக ஒரு செய்தியின் தமிழ் வடிவம் முன்வைக்கப்பட்டுள்ளது. தர்மத்தை சொல்லிக் காட்டுபவன், பெற்றோரை நோவினை செய்பவன், தொடர்ந்து மது அருந்துபவன் சுவனம் நுழைய மாட்டான் என நபி அவர்கள் கூறியதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இது உண்மையான ஹதீஸா என்பதே கேள்வியாகும். நிச்சயமாக இது உண்மையான ஹதீஸ் கிடையாது. உண்மையான ஹதீஸ்களுக்கு முரணானதாகும். ஒரு சிலர் பொதுபோக்காக பிழையான தீர்ப்புகளை கூறுகின்ற ஒரு சிலர் இதன் பல்வேறு பலவீனமான அறிவிப்பாளர் வரிசைகள் இருப்பதால் அவை அனைத்தையும் ஒன்று சேர்க்கின்ற போது இதனை ஹசன் லிகைரிஹி என்ற இறுதி தரத்திலே ஏற்கலாம் என்று கூறி வைத்துள்ளார்கள். ஆனால் இங்கே இது பற்றி சிறந்த ஆய்வை வெளிப்படுத்திய அறிஞர்கள் இங்கே கூறியது போன்று இதன் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் இது கூறுகின்ற கருத்து ஹதீஸோடு ஒன்றி போகக்கூடிய உண்மையான விடயம் கிடையாது என்பதால் வெறுமனே இதன் அறிவிப்பாளர் வரிசையை சரியென ஏற்கலாம் என்பதை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த செய்தியில் கூட முதல் பகுதி 3 சாராரை அல்லாஹ் பார்க்க மாட்டான் மறுமை நாளிலே. இப்படி கூறிவிட்டுத்தான் பெற்றோருக்கு நோவினை செய்பவன், ஆண்களை போன்று மாற முயற்சிக்கின்ற பெண்கள், அதே போன்று குடும்பத்திலே மானக்கேடான காரியம் நடக்கும் போது அதனை அனுமதிக்கின்றவன், பார்த்து கொண்டிருப்பவன், இவர்களை மறுமை நாளையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான் என கூறியதன் பிறகுதான் 3 சாரார் சுவனத்திலே நுழைய மாட்டார்கள் என்ற இந்த பகுதி கூறப்பட்டுள்ளது. அதிலும் பெற்றோரை நோவினைப்படுத்துபவன், தொடர்ந்து மது அருந்துபவன், கொடுத்ததை சொல்லிக் காட்டுபவன் என்று காணப்படுகின்றது. ஆனால் இவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் என்ற விடயம் சரியானதல்ல, சரியான ஹதீஸோடு உடன்படக்கூடியவையும் அல்ல. இதே போன்ற ஒரு அறிவிப்பு முஸ்னத் அஹ்மதிலே 3 சாராருக்கு அல்லாஹ் சுவனத்தை ஹராமாக்கி விட்டான் என கூறிவிட்டு இங்கே கூறப்படுகின்ற 2 சாரார் அதிலே கூறப்பட்டுள்ளார்கள். 3வது சாரார் குடும்பத்திலே மானக்கேடான காரியத்தை பார்த்து கொண்டிருப்பவன், அனுமதிப்பவன், தையூஸ் என்பவன் என்று அந்த செய்தியிலே காணப்படுகின்றது. இதிலே ஒருவர் தனது ஆசிரியர் யார் என்ற விவரத்தை கூறாமல் மறைமுகமாக அவர் இன்னார் என்று அறியப்படாத காரணத்தினால் இதுவும் பலவீனமான அறிவிப்பாளர் வரிசையாகவே காணப்படுகின்றது. சுருக்கம் என்னவென்றால், பெற்றோரை நோவினை செய்வது, தொடர்ந்து மது அருந்துவது, கொடுத்ததை சொல்லிக் காட்டுவது என்பது இஸ்லாத்திலே பெரும் குற்றமாகும். இருந்தாலும் அவை சுவனத்தை ஹராமாக்கி விடுமா என்றால் இஸ்லாம் அப்படி போதிப்பதில்லை. இதற்கு சிறந்த உதாரணம் இப்படி 3 சாரார் இவர்கள் செய்கின்ற பாவங்களின் பாரதூரம் பற்றியும், இருந்தாலும் அவர்கள் சுவனம் ஹராமாக்கப்பட்டவர்கள் என்று நபி அவர்கள் கூறவில்லை என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே 1ஆம் பாடத்தின் 46வது தலைப்பின் கீழ் இருக்கின்றது. 3 சாரார் மறுமையிலே அல்லாஹ் அவர்களோடு கதைக்க மாட்டான், அவர்களின் பால் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு நோவினை தரும் தண்டனை இருக்கின்றது என்று 3 விடுத்தம் நபி அவர்கள் கூறினார்கள். இதனை செவிமடுத்த அபூதர் என்ற நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள், தோல்வி அடைந்து விட்டார்கள் என கூறிவிட்டு அந்த சாரார் யார் என நபியிடம் கேள்வி தொடுத்தார். அப்போது நபி அவர்கள் கூறியது, கிரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடிய ஆண்கள், தான் கொடுத்ததை சொல்லிக் காட்டக்கூடியவன், பொய்ச்சத்தியம் செய்து பொருள்களை விற்கக்கூடியவன், இவற்றைத்தான் பெரும்பாவமாக மிகப்பெரிய தண்டனை, பாவங்களிலிருந்து அல்லாஹ் தூய்மைப்படுத்த மாட்டான், இவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், இவர்களோடு கதைக்க மாட்டான் என்றெல்லாம் கூறியது இந்த 3 சாரார் பற்றியதாகும். அதே நேரத்தில் இவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் என சுவனத்தை தடுக்கின்ற பாவங்களாக இவற்றை கூட நபி அவர்கள் கூறவில்லை. எனவே சுருக்கம், 3 சாரார் சுவனம் நுழைய மாட்டார்கள் என நசாயிலே இருக்கின்ற செய்தி இது பலவீனமான செய்தியாகும், சஹீஹான ஹதீஸ்களுக்கு முரணான செய்தியாகும். பல்வேறு அறிவிப்புகள் காணப்படுகின்றன. இந்த செய்தியின் அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருந்தாலும் இது கூறுகின்ற விடயம் தவறானது, அது ஏற்கத்தக்கதல்ல என்பதை
இந்த விடயத்தில் மிகச் சரியான ஆய்வை மேற்கொண்ட ஹதீஸ்களை அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அதுவே உண்மையாகும். ஒரு சிலர் இதனை ஹசன் தரம் என கூறியிருந்தாலும் அது உண்மைக்கு முரணானது, அது ஏற்கத்தக்கதல்ல. அடிப்படையிலே நபியின் காலத்தில் பல விடுத்தம் மது அருந்தி தண்டனை பெற்ற சஹாபாக்கள் கூட இருந்திருக்கின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்றதன் பிறகு ஒரு மனிதனை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றுகின்ற பெரும்பாவங்கள் நிச்சயமாக இருக்கின்றன. ஒரு முஸ்லிமை வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு கொலை செய்தால் நிரந்தர நரகவாதி என்று குர்ஆன் கூறுகின்றது. தற்கொலை செய்பவன் நிரந்தரமாக நரகிலே தண்டனை பெறுவான் என்று ஹதீஸ் கூறுகின்றது. இப்படி பல செய்திகள் இருந்தாலும் இங்கு இந்த செய்தியில் கூறப்பட்டுள்ள 3 பாவங்கள், பெற்றோரை நோவினைப்படுத்துவது, தொடராக மது அருந்துவது, கொடுத்ததை சொல்லிக் காட்டுவது, இவை சுவனத்தை விட்டும் தடுக்கும், ஹராமாக்கும் என்ற சஹீஹான எந்த ஹதீஸும் கிடையாது என்பதே உண்மையாகும்.